லாபம் யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஒரு இளைஞரை சந்திக்க போகிறோம். இளைஞர்னு சொல்லக்கூடாது, இளைஞன்னு சொல்லணும். இவங்க பேர் ஜெனி சானியா. திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. திருச்சியில் செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் எம்பிஏ படிக்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போக போகிறாங்க. ஒரு பெண்ங்கிற முறையில், ஒரு பெண் ஸ்டூடெண்ட்டுங்கிற முறையில் பெண்களுக்கும் முதலீட்டுக்குமான விஷயத்தை இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள நான் இன்டர்வியூ பண்ண போகிறேன். ஜெனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா முதலீடுன்னு வர்றப்ப அது பெரிய ஆண்கள் உலகமாக தான் இருக்குது. ஒரு வீட்டில் முதலீடு சம்மந்தமான விஷயங்களோ அல்லது பணம் சம்மந்தமான விஷயங்களோ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆண்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க, இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ முதலீடுங்கிற விஷயம் அல்லது பணத்தை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கான பணத்தை நீங்களே டிசைட் பண்ணுவீங்களா? இன்வெஸ்ட் பண்ணுற அந்த சமயம் யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை அந்த மாதிரி ஒரு இதில் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி. எனக்கு தெரிஞ்ச உமன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் மோஸ்ட்லி யாருமே இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க என்னதான் அவங்க வீட்டில் மணி இருந்தாலும் நிறையா சேவிங்ஸ் இருந்தாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ அப்படின்ற நிலைமையில சரி இல்லை. ஓகே. ஆனால் ரிசர்ச்சில் ஒரு 26% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் உமன்ஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச எனக்கு சுற்றி உள்ள உமன்ஸ் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அதாவது நீங்கள் இந்த 26%ங்கிறது அகில இந்திய அளவில் 26%ங்கிறீங்க. ஆனால் அந்த ஒரு பெர்சன்டேஜ் எனக்கு தமிழ்நாட்டில் பார்க்க முடியல அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச நபர்களிடம் பெண்களிடம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப தெரிய வருது. சரி, அப்படி அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ அவங்களுக்கு நாட்டம் இல்லை, அதில் ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்ப இப்போ அவங்க அந்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அல்லது எங்கே போடுறாங்க? ஒன்று ஃபுல்லாக பேங்க் டெபாசிட்ஸ் தான். இன்னொன்று அவங்க சேமிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் சேவிங்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாமல் நான் சேவிங்ஸ் பண்ணாலே அவங்களுக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தெரியுது இப்போ. ஓகே. அதனால அதை பெருசாக ஸ்டாக்ஸ்லையோ அந்த மாதிரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் இல்லை. சரி, ஓகே. அதாவது எஃப்டி பணம் பத்திரமா இருக்கும் அப்படிங்கிறதுனால எஃப்டியில் மட்டுமே இது பண்ணுறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறேன். ஆக்சுவலாக எஃப்டியில் போடுறது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அது ஒரு ஷார்ட் டைம் பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் தான் அது. அதாவது உங்களுடைய 1 வருஷத்துக்கான பணம் அல்லது 2 வருஷத்துக்கான பணத்தை மட்டும் நீங்கள் எஃப்டியில் போடணும். 10 வருஷத்துக்கான பணத்தை எஃப்டியில் போடுறது தப்பு, இல்லையா? ஏன்னா எஃப்டியில் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதிகபட்சம் 6% தான் வட்டி. 6-7% தான் கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு 6%ங்கிறப்ப இன்ஃப்ளேஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும், இல்லையா? வருஷம் பொருட்களுடைய விலை 6% 7% ஏறுது அப்படின்னா எஃப்டியில் கிடைக்கிற வருமானங்கிறது உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அளவுக்கு தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுடைய பணம் அதிகமாக ஆகாது. ஸோ ஆனால் பல பெண்களுக்கு இந்த ஒரு விஷயம் புரியல. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா பணம் பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்காங்களே ஒழிய கொஞ்சமாக ரிஸ்க் எடுத்து எஃப்டியை விட அதிகமான ஒரு வருமானம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் அவங்களுக்கு இன்னும் யாரும் சொல்லித்தரல. அவங்களுக்கு தெரியலைன்னு அவங்கள குற்றம் சாட்டவே முடியாது. அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்காததுனால அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியல. அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை வரல, இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அந்த எஃப்டிங்கிறது ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க. எஃப்டி தாண்டி வேறு எதில் அவங்க பணம் போடுறாங்க? உதாரணமாக சீட்டு திட்டத்தில் நிறைய பணம் போடுறாங்க, இல்லையா? ஆமாம். இன்னும் இந்த ரூரல் ஏரியாஸ்லாம் அப்படி இன்னும் நடக்குது. ரூரல் ஏரியாவில் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய நகரங்கள்ல இன்னைக்கு சீட்டுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இல்லை எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி மாதிரி நல்லா ஃபுல்லாக புரிஞ்சிருந்தா, இன்னும் நிறைய புரிதல் இருந்திருந்தா அவங்க இந்த மாதிரி டெபாசிட்ஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் கரெக்ட். அதாவது டெபாசிட்டுக்கு போகிறது தப்பு கிடையாது. ஃபிக்ஸட் டெபாசிட்டே தப்புன்னு நான் சொல்ல வரல, அல்லது அப்படி யாரும் சொல்ல முடியாது. நம்முடைய பணத்தை மொத்தமாக கொண்டு போயிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டுமே வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடியது 6%, 6.5%, அதிகபட்சம் 7% தான். ஆனால் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இது
பண்ணோம்னா ஒரு 10%, 12% நமக்கு ஏன் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு உமனும் வந்து யோசிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம வந்து தாண்டி வேறு ஒரு முதலீட்டு உலகம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஷேர் இன்வெஸ்டிங் பற்றி சொன்னீங்க. ஷேர் இன்வெஸ்டிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வந்து அது வந்து பெண்களால் புரிஞ்சிக்க முடியாதுன்னெலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா பெண்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப இதாக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஏன்னா ஆண்கள் மாதிரி வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய லாஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்பவும் கரெக்டாக இதில் நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு ரொம்ப யோசித்து தான் அவங்க வந்து பணத்தை போடுவாங்க. ஸோ அப்போ இந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஷேர் இன்வெஸ்டிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா இருக்குது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நமக்காக நம்முடைய முதலீட்டை மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர் பார்த்துக்குவார். அப்படிங்கிறப்ப நம்ம நம்பி பணம் கொடுக்கலாம். அது நீண்ட காலத்தில் 12% ரிட்டர்னுங்கிறது வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ பெண்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னா மேபி அவங்கள்ட்ட இருக்கிற மொத்த பணத்தில் ஒரு 60% அல்லது 70% பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்குது சார். சரி, ஓகே. இது வந்து ஒரு பெண் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி பேசின ஹரி வந்து உங்களுடைய கிளாஸ்மேட் ஹரி சொன்ன மாதிரி வந்து காலேஜ்லேயே வந்து கற்றுக் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு. பட் ஆனால் நிறைய பெண்கள் வந்து இப்போ காலேஜில் இல்லை, படித்து முடிச்சிட்டாங்க. படிக்கிறவங்களுக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதை தாண்டி இருக்கிற சாதாரண இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ அல்லது உங்களுடைய அண்ணியோ அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ அல்லது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம சொல்லி கொடுக்க முடியும்? அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? வழி வந்து இந்த மாதிரி யூடியூப்ஸில் வீடியோ போடுறது, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறனால அதில் ஏதாவது வந்து புரிகிற மாதிரி வீடியோஸ் வந்து போட்டால் அதுல இருந்து அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க, கத்துக்கணும். சரி, இது மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று இருக்கு, அது எப்படி செயல்படும், என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அதை கத்துக்க வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது அந்த மாதிரி வீடியோ அவங்க பார்க்கணும். பார்க்கணும். ஆமாம், அவங்க பார்க்கணும். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த இதில் வந்துட்டு எந்த வீடியோவை நம்ம இது பண்ணலாம், எந்த வீடியோ நமக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத இது பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அதாவது நம்ம எஃப்டி வேணாம், சீட்டு திட்டமும் வந்து எஃப்டியில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சுக்கலாம். சீட்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து நம்ம போடுற பணத்துக்கு ஒரு 6-7%, அதிகபட்சம் 10% தான் வந்து கிடைக்கும். அதுவும் நீண்ட காலத்துக்கானது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு சீட்டு திட்டங்கிறது அதிகபட்சம் 20 மாதம் தான் இருக்கும் இல்லையா? அதை தாண்டி 48 மாதம் 60 மாதம்லாம் வந்து சீட்டு திட்டங்கிறது இருக்கிறது கிடையாது. ஓகே. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நீங்கள் வந்து 5 வருஷம் போடலாம், 10 வருஷம் போடலாம், 15 வருஷம் போடலாம், 20 வருஷம் போடலாம். நீண்ட காலத்துக்கு உங்களுடைய முதலீட்டை வந்து வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ மியூச்சுவல் ஃபண்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அதை நம்மளே பண்ணுறது பெஸ்ட்டா அல்லது யாராவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக, இப்போ உதாரணமாக லாபம்ங்கிறது வந்து இருக்குது. யார் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு பெண் வந்து எனக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அவ்வளோவா தெரியல சார், ஆனால் நீங்கள் எனக்கு வழிகாட்டினீங்கன்னா நான் அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் மூலமாக வந்து முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாமா? தொடக்கத்தில் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படி வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம அதுக்கு எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்காது. அப்போ தெரியாம எதுலயும் போடுறதுக்கு கொஞ்சம் உதவியோட ஒரு பாத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இது பண்ணிக்கலாம். லேட்டரா வேணா அதை பத்தி புரிதல் ஏற்பட்ட உடனே நம்ம வந்து தனியா பண்ணலாம். பட் ஆனா தனியா பண்றப்போ எப்பவுமே அந்த ரிஸ்க் இருக்கு. நீங்க வந்து அப்போ ஒரு வழிகாட்டுதலோட வந்துட்டு தொடர்ந்து போறதுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்க இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு முழு நேர வேலை கிடையாது. ஓகேயா? அதாவது பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுங்கிறது கடலில் குதித்து குளிக்கிற மாதிரி. ஒரு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய குளத்தில் இது பண்ணுற மாதிரி. ஓகேயா? ஸோ நம்ம வேலை வந்து கடலில் போய் ஓரளவுக்கு நம்ம அதை கற்றுக்கலாமே ஒழிய டோட்டலாக நம்ம அதை கற்றுக்கிட்டு பண்ண முடியுமா அப்படின்னா திறமை இருக்கிறவங்க பண்ணலாம். அதில் வந்துட்டு சந்தேகமே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த டைம் கிடைக்குமா, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு திறமை இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு வழிகாட்டுதலோடு நம்ம தொடர்ந்து போகிறப்ப நம்மளுடைய எதிர்கால இலக்குகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது மாதிரி இது பண்ண முடியும். இப்போ எஸ்ஐபிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி வந்து பெரிய விஷயமா இருக்குது. அது வந்து மாதத்துக்கு 100 ரூபா கூட போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பெண் வந்து
20 வயசு ஆயிட்டா 21வது வயசுல இருந்தே மாசத்துக்கு 100 ரூபா போட்டு அதை தொடர்ந்து 60 வருஷம் வரைக்கும் போட்டாலே அவங்க வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து சம்பாதிக்க முடியும் இல்லையா? அந்த பணத்தை வந்து ஈட்ட முடியும். நீங்க வந்து 20 ரூபாங்கிறது ஒரு மாசத்துக்கு 100 ரூபாங்கிறது பெரிய விஷயமா இருக்குமா எந்த பெண்ணுக்காவது? இல்ல சார். கட்டாயமா எல்லா பெண்களுக்கும் வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பீரியட்ல இருந்தே, ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கிறப்பயே வந்து 100 ரூபா நீங்க வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பணத்தை நீங்க வந்து உங்களுடைய 60வது வயதுல நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் வயசாயிருக்கும் அப்ப இல்லையா? ஆனா அந்த வயசுல ஒரு 50 லட்சமோ 60 லட்சமோ உங்களுக்கு கிடைக்கிறது இதாக இருக்கும். இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். மாசம் எவ்வளவு 100 ரூபா போடுறீங்களா? சரி, இது மாதிரி வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க வந்து பண்ணலாம் இல்லையா? சரி, இந்த ஒரு 40-50 நாள்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அந்த 100 ரூபாங்கிறது பத்திரமா இருக்கா? நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? பாத்துட்டு இருக்கேன் சார். அந்த லாபம் ஆப்ல வந்து பாத்துட்டு இருக்கேன். அந்த 105 அந்த மாதிரி ரேட் மாறுது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அது 1 ரூபா அதிகமானா கூட பரவாயில்ல, நம்ம போடுற ஒரு 100 ரூபாங்கிறது 101 ரூபா ஆயிருக்கு. அதே நேரத்தில் சம்டைம்ஸ் குறையலாம். அது வந்து குறைஞ்ச, அது வந்து ஷார்ட் டைம்ல அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தொடர்ந்து நீங்க இது 60 வயசு வரைக்கும் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சருக்கு நல்ல பணம் சேர்க்க முடியும். உங்களை மாதிரி எல்லா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டும் எஸ்ஐபி 100 ரூபாயாவது ஆரம்பிக்கணும். ஓகேயா? அது தவிர பெண்கள் அனைவரும் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் அவங்களால முடிஞ்ச தொகை இவ்வளவு தான் போடணும்னு தேவையில்லை. 100 ரூபாவிலேருந்து ஆரம்பித்து லட்சக்கணக்கில் எவ்வளோ வேணாலும் வந்து போடலாம். அது அவங்களுடைய எதிர்காலத்துக்காக அவங்க சேர்க்குற பணம். உங்களுக்கோ எனக்கோ சேர்க்க போகிறது கிடையாது. அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான பணம். எல்லா வகையிலையுமே வந்து சின்ன ரிஸ்க் இருக்குது இதில். ஷார்ட் டைமில் கொஞ்சம் பணம் வந்து 10-20% குறையலாம். ஆனால் லாங் டைமில் பார்த்தீங்கன்னா 12% லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய வரணும். இதன் மூலமாக அவங்க எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய பெண் நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.